நலமான வாழ்வே நிறைவான பெருஞ்செல்வம். பல குடும்பங்கள்லேயும் பிள்ளைகளும் சரி, பெரியவர்களும் சரி, எந்நேரம் அடிக்கடி இந்த கத்திரிக்காயை போட்டு சாம்பார் வச்சுடுறீங்க, இந்த கத்திரிக்காயை போட்டு பொரியல் பண்ணுறீங்க, இந்த கத்திரிக்காயை போட்டு காரக்குழம்பு வச்சுறீங்க அப்படின்னு சலிச்சுக்கிறத கேட்கலாம். ஆனால் அந்த கத்திரிக்காயோட சிறப்பு, அதோட தன்மையை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னு சொன்னால் அந்த சலிப்பான வார்த்தை யாரும் சொல்லவே மாட்டாங்க. உடம்புல உப்புத்தன்மை அதிகமான ஏற்படக்கூடிய பல்வேறு சிக்கல்களை சரியாக்கக்கூடிய ஆற்றல் இந்த கத்திரிக்காய் இருக்குது. அந்த உடம்புல அதிகப்படியான உப்பு சேர்ந்தால் நரம்போட மேல் தோல் அரித்துடும், அதனால் கை நடுக்கம்லாம் ஏற்படும். இதை குணமாக்கக்கூடிய ஆற்றலும் இந்த கத்திரிக்காய்க்கு உண்டு. சிறுநீரக கற்கள் இருக்கு பாருங்கள், அதை கரைக்கக்கூடிய ஆற்றல் கத்திரிக்காய்க்கு உண்டு. உடம்புல தேவையில்லாத சேர்ந்த அந்த நச்சுக்கள் இருக்கு பாருங்க, நம்ம சாப்பிட்ட உணவு மூலிமா நம்ம உடம்புல சேர்ந்த நச்சுக்களே வெளியேற்றக்கூடிய ஆற்றல் கடுகு எண்ணெய்க்கு எந்த அளவுக்கு இருக்குதோ அதே அளவுக்கு இந்த கத்திரிக்காய்க்கும் இருக்குது. அதனால் இந்த கத்திரிக்காயை உதாசீனம் பண்ணாமல், அதை சாப்பிட்ற உணவுலேருந்து வெளியெடுத்து வச்சிடாமல் தினசரி சாப்பிட்டா கூட தவறே இல்லை. அந்த அளவுக்கு நல்ல உன்னதமான உணவில் கத்திரிக்காய் ஒன்றுங்கிறத நம்ம மறக்கக்கூடாது. இந்த நல்ல தகவல் 4 பேருக்கு பரவணும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். அன்புடன் காஞ்சி முகிலன்.